மீ ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா க்ரீன் ஃப்ளாக் தேவங்களோட ஒன் ஷாட். சரி ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்டா. ஸோ இதில் வர அந்த போனஸ் பார்ட் மட்டும் நான் டெலிகிராமில் போட்டிருக்கேன்டா. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறக்காமல் ஜாயின் பண்ணி போனஸ் பார்ட்டையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் போனஸ் பார்ட் இருந்துச்சுன்னா நான் டெஃபினட்டாக வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன்டா. நீங்கள் டெலிகிராம்குள்ளே போனீங்கன்னா போனஸ் பார்ட்டுன்னு இந்த எஃப்எஃபோட நேம்லேயே இருக்கும். ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல வருமோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன்டா எஃப்எஃப்ல. சரி ஓகேடா, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெயோங்கோட அப்பாவுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சுத்தமாக ஆகாது. நீங்கள் இருக்கிறது ஒரு கிராமம் மாதிரியான ஏரியா தான். உங்கள் அப்பா இறந்து போனதுக்கு டெயோங்கோட அப்பா தான் காரணம்னு சொல்லி உங்கள் அண்ணாவுக்கு அவங்கள கண்டாலே பிடிக்காது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை நம்புறதுக்கு உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணனும் தயாராக இல்லை. இப்போ அது மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். சரி ஓகேடா, இன்ட்ரோ போதும், நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். ஸோ அது ஒரு ஈவினிங் டைம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட அப்படியே பேசிட்டு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஊர் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அம்மா இன்னைக்கு சாயந்தரம் அம்மன் கோயிலில் கோலம் போடுறதுக்கு வேற கூப்பிட்ருக்காங்க. நீயும் வரியா? ஆமாண்டி, எங்கள் அம்மாவும் சொல்லிட்டு தான் இருந்துச்சு. போய் கோலம் போடணும், எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், சீக்கிரமாக வந்துடு, இங்கே சுற்றிட்டுருக்காதன்னு. சரி பரவாயில்ல, நம்மளுக்கும் ஒரு கலை தெரியும்னு காமிச்சிக்கணும்ல, அதனால போய் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருந்தாலும் டிவி ஃபோனு போர் அடிக்கும். என்னடி புதுசாக இருக்கு? என்னது? நான் நான் எப்போ போல தான் இருக்கேன். ஒன்று சொல்லடி, அங்கே பாரு. இவங்களா? இவங்க எப்போவுமே இங்கே நின்று பேசிக்கிட்டு தானே இருப்பானுங்க. இதில் என்னத்தை நீ புதுசாக கண்ட? அந்த பசங்க அங்கே நின்று பேசிக்கிட்டு தான் இருப்பானுங்க, நான் அதை சொல்லலை. ஒருத்தனால வாட்ட சட்டமாக நிற்கிறானே, ஊருக்கு புதுசோ பாரு. ம் நான் எப்படி பார்க்குறது? அவன் தான் இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டுருக்கானே. டி மாப்பிள்ள, பட்டுன்னு திரும்பி பார்க்காத. ஓ ஸ்கூல் சைட்டு வைன் போகிறா. அவனு பெரிய ரதியா, நான் திரும்பி பார்ப்பேன் அப்படின்னு வேணும்னு திரும்பி பார்ப்பான். ஏய், இவன் நம்ம ஸ்கூலில் படித்த டேயோங்கல்ல? அவன் தாண்டி ஸ்கூலில் உனக்கு லவ் லெட்டர் கொடுத்தான்னு பிரின்ஸிபல் வரைக்கும் போச்சே. இப்போ அந்த வரலாறுலாம் கேட்டாங்களா உங்ககிட்ட? பேசாமல் போடி. ரொம்ப முக்கியம். என் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். வா போகலாம். என்னோட வந்து பேச மாட்டேங்கிறா. எப்படி பேசுவா? உங்கள் அப்பனுக்கு அவங்க அண்ணனுக்கு தான் சுத்தமாக ஆகாதே. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அது எப்போ நடந்த ஒரு பிரச்சனை. நீ வெளியூருக்கு படிக்க போயிட்டல்ல, அதனால உனக்கு தெரியல. அவனோட ஃப்ரெண்டு எல்லா பிரச்சனையும் சொல்லிடுவான். இந்த ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் உங்கள் அப்பா அதுக்கு காரணம் இல்லைன்னு. ஆனால் அவங்க அண்ணங்காரனும் அவங்க அம்மாவும் நம்பவே இல்லை. பஞ்சாயத்து கூட்டினாலும் உங்கள் அப்பா சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேன்னே தான் நிற்பாங்க. சிறப்பு இவெல்லாம் பிரச்சனை இல்லை மச்சான். அவள் அப்படிலாம் நம்பலை. அந்த வீட்டில் இவ ஒருத்தி மட்டும் நல்ல பிள்ளை. நீங்கள் அந்த ஸ்ட்ரீட்டில் அங்கேருந்து மறையிற வரைக்கும் இங்கேருந்து உங்களை லவ்லியாக பார்த்துட்டு இருப்பான். அண்ட் நீங்களும் கோயிலுக்கு இப்போ கோலம் போடுறதுக்கு உங்கள் அம்மா கூட சேர்ந்து போயிடுவீங்க. ஏண்டி, காலையிலேருந்து எல்லா கோலப்பொடியும் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா ஒன்றும் பண்ணாமல் ஊரை சுற்றிட்டு வர. சரிந்தா, நானே எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், சீக்கிரம் கிளம்பலாவா. சகுந்தலாக்கா வேற கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நல்லா 7-8 இடத்துல போடுறதுக்கு பாக்ஸ் போட்டு விட்டுருக்காங்களாம். நம்மளே ஒரு 4 இடம் போட வேண்டியிருக்குமா. பெருசு பெருசாக இருக்குது, சீக்கிரமாக வாங்கன்னு கூப்பிட்டாங்க. என்னடா மாப்பிள்ள, ஊர் பெருசுங்கெல்லாம் ஒன்று கூடி வச்சுங்க போல. டேய், ராத்திரி முழுக்க இங்கே ஊரை சுற்றிட்டு இருக்காம வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சு போ. சரிம்மா, வரேன். நீங்கள் போய் வேலையை பாருங்க. சொல்லி பசங்க ஆளுங்களை சேர்த்திட்டு கோயிலை சுற்றி வர்றதுக்கே சரியாக இருக்குது. ஏதாவது யாருக்காவது உதவி பண்ணுறாங்களா பாருங்க. மாற்றி மாற்றி 2 பேர்த்தையும் கண்ணிலே பார்த்து குறை சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. நீங்களும் உங்கள் அம்மாவும் கோலம் போடுறதுக்கு வந்திருப்பீங்க. வயன், ஏன் நீ லேட்டு? வழியில் அண்ணனை பார்த்து பேசிட்டு வந்தோம், அதான் லேட் ஆகிடுச்சு. சரி, நான் எங்கே முதல்ல ஆரம்பிக்கணும்? நீ தான் கோலம் நல்லா போடுவல்ல, அதனால் முன்னாடி வாசல் இருக்குல்ல, அங்கே பாரு, கருவறைக்கு நேராக ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்கல்ல, அங்கே கோலத்தை முடிச்சிடு. நல்லா பெருசாக அழகாக போடுடி. கலர் கொடுக்கறதுக்கு நான் வரேன். சரி மா, இந்த கலர் இல்லைம்மா, அதை எடுத்து போடுமா. சரிடி ஏடி. அம்மா தாயே, இந்த தெருவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியணும், நீ தான் துணை இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு கீழே உட்காந்து கோலப்பொடி எடுத்து
அப்படியே அந்த தரையில் வைப்பீங்க. கரெக்டாக உங்கள் முன்னாடி ஒரு கால் வந்து நிற்கும். அது அந்த பாக்ஸ்குள்ளே இல்லை, பாக்ஸுக்கு வெளியே தான். நீங்கள் யாரை நிமிர்ந்து பார்த்தா டேயும் தான் அப்படியே கணத்தில் அடிச்சுட்டு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற கொடி கம்பத்தை கும்பிடுற மாதிரி உங்களை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருப்போம். நீங்கள் அப்படியே அதை நிமிர்ந்து பார்த்துட்டே கோலம் போட்டுட்ருப்பீங்க. தம்பி, எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க? ஓ, நேற்று. ஓ, சரி தம்பி, நல்லா இருக்கீங்கல்ல? ஓ, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டே உங்களே தான் பார்த்துட்ருப்போம். நீங்களும் ஒன்று முறைச்சி பார்த்துட்ருப்பீங்க. அவர் விட்டுட்டு போனதும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. சைடில் கொடி கம்பத்துக்கிட்ட நின்றுட்டு இங்கே கோலம் போடுறதெல்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பானுங்க. அப்பப்போ நீங்கள் அவனை பார்க்க அவன் உங்களை பார்க்கன்னே நீங்கள் கோலத்தை ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. டே மச்சான், அந்த டேயுங்க, அதான் அந்த ஊர் தலைவர் இருக்கான்ல, அவன் மவன் வெளியூரில் படிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கான். நான் என் அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இவனுங்க 2 பேரும் கொஞ்சம் குழவிட்டு இருக்கானுங்களா இவனை? ஏய் இரு, அவன் யாரை பார்க்குறான்னு தெரியுதா? வேற உங்களோட தங்கச்சியை தான். 2 பேரும் ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க. மறந்துச்சா? எனக்கு ஒரு ஐடியா தோணுது மாப்பிள்ள, நான் அப்புறமா ஒயின்ட்டு பேசிக்கிறேன். நீங்கள் கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கை கழுவுறதுக்கு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பைப் கிட்ட போவீங்க. என் கூடலாம் பேச மாட்டியா? என்ன பேசணும்? இப்படி கேட்டால் என்ன சொல்கிறது? நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கதை அண்ணன் பார்த்தா என்னை தொலைச்சிருவான். நான் போகிறேன் ஏய் இருடி. அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிடுவான். டேயும், சின்ன விஷயம், சீக்கிரம் சொல்லு. யாராச்சும் லவ் பண்ணுறியா? இதை கேட்க தான் கையை பிடிச்சிட்டு நிற்கிறியா? சொல்லிட்டு போடி. ஏன்? நானாச்சும் வேற பிள்ளைய பார்ப்பேன்ல. நான்லாம் யாரையும் லவ் பண்ணல. சரி ஓகே போ. நீங்கள் 2 அடி எடுத்து வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு உனக்கு ஊரில் ஆளுங்கல்ல, நீ இருக்கிற கலருக்கும் ஸ்டைலுக்கும் அங்கேயே 7-8 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருப்பியே. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேண்டாம், உன்னை மாதிரி பொண்டாட்டி தான் வேணும். நல்லா பேசுகிற. நல்லா பண்ணுவேன். ம் லவ் சொன்னேன். ம் பண்ணுறியா? ம் லவ் தான் கேட்டேன். என் அண்ணன் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி ஓடிடு. ஆமாம் பெரிய இவன். ம் நீ சொன்னாலும் சொல்லனாலும் எனக்கு என் அண்ணன் பெரிய இவன் தான். அப்படியே நீங்கள் போயிடுறீங்க. ஒன் சாயந்தரே நைட்டு குத்து விளக்கு பூஜை இருக்கும். அம்மா, இந்த சாரி வேண்டான்னு சொன்னால் கேட்குறியா? ஏன் சுடிதார் போட்டால் உள்ளே விட மாட்டாங்களா? ஏம்மா இப்படி பண்ணுற? இன்னைக்கு ஒரு நாளாச்சும் பொம்பளை பிள்ளைய அடக்க கொடுக்க மாதிரிடி. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அந்த குத்து விளக்கு கையில் எடுத்துக்கோ, வா போகலாம். உள்ளே வரலையாப்பா? இல்லைப்பா, நீங்கள் போங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வரேன். சரி சீக்கிரம் வாங்க. ஆமாண்டா, அது வேறு பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே மெரூன் கலரில் சாரி கட்டிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு அப்படியே கையில் ஒரு குத்து விளக்கோட நடந்து வருவீங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா. அவன் கண் சமட்டாமல் உங்களே பார்த்துட்ருப்பான். என்னடி இவன் கண்ணை கூட சமட்டாமல் இப்படி பார்த்துட்ருக்கான்? அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். அதான் அவன் பிரச்சனை இல்லை, நீ தான் பிரச்சனை. நீங்கள் அப்படியே க்ராஸ் ஆகி போவீங்க. ஒரு கல்லில் பார்த்துட்டு அவன் இன்னும் பார்க்குறான். நான் அதை ஸ்டில் உங்களே தான் பார்த்துட்ருப்பான். ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் க்ராஸ் ஆகி போனதும் இந்த சுடிதார் போடும்போதெல்லாம் தெரியலடா, சாரி கட்டினா மட்டும் அப்படி அழகாயிருவாளுங்க. என்னம்மா இருக்கா பாரு. எங்களுக்கெல்லாம் சாதாரணமாக தானே தெரியுது, உனக்கு தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. இல்லைடா, உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கா. போதுண்டா பல்ல கட்டினது, பின்னாடி கொடுக்க ஒரு தவறாம்பர். ஆனால் அவங்க அண்ணன் போகும்போது அவனை முறைச்சிட்டே போவான். என்னடா சாமி கும்பிட வந்தீங்களா? இல்லைண்ணே, செருப்பு திருட வந்தோம். என்னடா நக்கலா? இல்லைண்ணே, உங்கள் தங்கச்சியும் பார்க்கறதால சிக்கல். பார்த்து போங்க. பார்த்துட்டு தானே போனா? இல்லைடா மச்சான், சும்மா இருண்டா. அவன் அப்படியே பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து போயிட்டான். தேங்க அப்பாவுக்கு பரிவட்டம் கட்ட போகிறாங்க. நீ என்ன இங்கே நின்றுட்டுருக்க? வா உள்ளே போகலாம். தேவங்கோட அப்பா தான் ஊர் தலைவர். அவர் தான் முக்கியமான ஆளும் கூட. அவருக்கு பரிவட்டம் கட்டி மாலை போடுவாங்க. ஒன்றத்துக்காகாத ஆளுக்கெல்லாம் மரியாதை. தம்பி டேயும் வா. ஸோ தேவங்கோட கழுத்துலேயும் மாலை போடுவார் ஐயர். அடுத்த தடவை கோயிலுக்கு வர்றச்ச 3 பேராக வாங்கோ. உங்கள் வாய் முகத்தம் பழிக்கட்டும் சாமி. அவன் அப்படியே மாலையை 2 கையில் பிடிச்சிட்டு உங்களை திரும்பி பார்ப்பான். நீங்கள் விளக்கில் தெரி போட்டுட்டு அந்த சைடாக பார்த்துட்ருப்பீங்க. கோயிலை சுற்றி வந்துட்டு
அந்த மாலையை கழட்டி அவங்க அம்மா கிட்ட கொடுக்க போகும்போது அந்த மாலையை கழட்டிட்டு அதுக்கு நடுவில் உங்கள் ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சு பார்த்துட்டு உங்கள் அம்மாட்ட கொடுத்துருவான். எல்லாரும் பாட்டு பாடிட்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு எல்லாரும் அன்றைக்கி ஃபுல்லாக பாடிட்டு இருப்பீங்க. இவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தூண்கிட்ட நின்றுட்டு உங்களை தான் பார்த்துட்ருப்பான். இவங்க உங்கள் அண்ணன் கிட்ட வாங்காமல் போக மாட்டாங்க போலடி. எனக்கும் அதை தாண்டி பயமாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் கோயில் தெருவில் நல்லபடியாக நடக்கணும். ம் ம் அவன் பார்க்குறத பார்த்தா பிரச்சனை நிச்சயமாக வந்துடும் போலடி. நீங்கள் பூஜை முடிஞ்சதும் அவனை பார்த்து எதுக்கு சும்மா பார்த்துக்கிட்டே இருக்க, என் அண்ணன் மட்டும் பார்த்தான்னா அவ்வளோதான் தெரியும். எனக்கு தெரியும் நீ ஏன் பார்க்குறேன்னு. ஆனால் நீ நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது. அது சொல்கிறதுக்கு நீ யாருடி? நான் முடிவு பண்ணும். எங்கே ஒரே ஒரு தடவை என் கண்ணை பார்த்து நான் உன்னை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். நான் எதுவும் பேசாமல் இப்படியே திரும்பி போயிட்டே இருப்பேன். நீ தானடி என்னை பார்த்த, பார்க்காத மாதிரி நடிக்கிற. நான் நீ பார்க்குறியான்னு தான் பார்த்தேன். நம்பிட்டேன். உண்மையை ஒத்துக்கோங்கடி. அப்போ தான் பசங்க உண்மையாக லவ் பண்ண முடியும். நீ என்ன லவ்வே பண்ணலைனாலும் பரவாயில்ல, நான் போய் தான் சொன்னேன்னு வச்சுக்கோ. ஆனால் நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. அதை சொல்லிட்டு போகிறான் தான் நான் வந்தேன். உள்ளே என்ன பிரச்சனை? யோ, யாருக்கே வேணும் உன் பாத்திரம்? நீயே வச்சுக்கோ. கோயிலில் எல்லாருக்கும் பூஜை முடிஞ்சு கொடுக்குற பாத்திரம் தானே இது. ஒரு பரிசு மாதிரி, அம்மனுக்கு சாத்திர காணிக்க மாதிரி. அதையும் தம்பி வேண்டான்னு சொல்கிறேங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு பதில் சொல்லட்டும், அப்புறம் வாங்கிக்கிறேன். தேவம் வந்து முன்னாடி நிற்பான். நீங்கள் ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துட்ருப்பீங்க. அப்புறம் உங்கள் மவன்கிட்ட சொல்லி வைங்க, என் தங்கச்சி பின்னாடி சுற்றிட்டு அலையிறான். ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. அப்படி தாண்டா சுற்றுவேன். என்ன பண்ணுவேன்? உன் தங்கச்சிக்கும் என் மேலே விருப்பம் இருக்குன்னா அவள் மேஜர். அதை தட்டி கேட்க உனக்கு ரைட்ஸ் கிடையாது. யாரை பார்த்து என்ன பேசிகிட்டு இருக்க? தேவம் உங்களுக்கு கோவமாக பார்த்து திரும்பிட்டு, அடியே உனக்கு என்ன பிடிக்கலையா அடி? ஆ இப்போ இங்கே வச்சு எல்லாரும் முன்னாடியே சொல்லு என்னை பிடிக்கலன்னு. நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக தலை குடிஞ்சு நின்றுடுவீங்க. தெரிஞ்சுக்கோ, அவளுக்கும் என்ன பிடிக்கும். அவங்க அண்ணா உங்களை பார்த்து முறைச்சிட்ருப்பாங்க. ஏய், இல்லைன்னு சொல்றியா அவன்கிட்ட? அவனை லவ் பண்ணல, அவனுக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுடி. இல்லைண்ணா, அது வந்து நான் அங்கே வந்தவங்களோட தட்டில் மஞ்சள் வச்சு கட்டின ஒரு தாலி கயிறு இருக்கும். அவன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் கழுத்தில் விறுவிறுன்னு கட்டிடுவான். இப்போதாம்மா என் வாயால் சொன்னேன் 3 பேராக வரணும்னு. அதுக்குள்ளே நிறைவேறிட்டு பார்த்தேலா? சும்மா இருங்கோ சாமி. இதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு வர மாட்டா. என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு தான் வருவா. நீ கிளம்பு வயன், நம்ம வீட்டுக்கு போகலாம். நீங்கள் உங்கள் கழுத்தில் இருக்கிற தாலியை பார்த்துட்டு உங்கள் அண்ணனை பார்க்குறீங்க. வயன், இதில் ஒரு பெரிய விஷயமே இல்லை வயன். நீ வீட்டுக்கு வா. அம்மா நான் நீல உட்காந்து பேசிக்கலாம். வா. போகாதம்மா, போகாத. உங்கள் ஒரு கையை டேயும் இன்டர்வைன் பண்ணி பிடிச்சிட்ருப்பான். உங்கள் அண்ணன் அந்த சைடு கையை பிடிச்சி இழுக்கவும் நீங்கள் திரும்பி டேயுங்க பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு கையை விட்டுருவான். நீ ஏன் முடிவு பண்ணு? நீங்கள் விட்ட கையை உங்கள் அண்ணனோட கையை உங்கள் கையிலேருந்து எடுத்து விட்டுட்டு திரும்பி டேயும் பக்கத்தில் போய் நின்றுடுறீங்க. அண்ணன் என்னை மன்னிச்சிடுங்க. என்ன இருந்தாலும் எனக்கு புருஷன் தான் முக்கியம். அதுக்காக நான் உன் தங்கச்சி இல்லைன்னு ஆயிட மாட்டேன். மா, எனக்கு இனிமேல் தங்கச்சியும் கிடையாது. வாங்க போகலாம். நீங்கள் டிஆரி ஐஸோட அங்கேயே நின்றுடுறீங்க. பட் டேயுங்க உங்களை திருப்பி ஹக் பண்ணிக்கிறோம். நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது ஆரத்தி எடுத்து தான் கூட்டிகிட்டு போவாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா பேசலான்னு கவலைப்படாதம்மா. உனக்கு நான் இருக்கேன், அவர் இருக்காரு. உன்னை நல்லா பார்த்துப்போம். நான் இருக்கேன்டி, நீ கவலைப்படாத. நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் விளக்கேற்றிட்டு, அம்மா தாயே, இந்த வாழ்க்கை நான் நினச்சது தான். ஆனால் இப்படி இல்லை. எப்படியாச்சும் என் அண்ணனையும் என் அம்மாவையும் இந்த குடும்பத்தோடு சேர்த்து வச்சுடு. எனக்கு அதுவே போதும். கவலைப்படாதம்மா. உங்கள் அண்ணனும் உங்கள் அம்மாவும் தான் என்னை புரிஞ்சுக்கல. நானும் அப்படி இருப்பேன்னு நினைக்காத. நீ என் மக மாதிரி. நீங்கள் 2 பேரும் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. அந்த சேம் டே நைட் உங்கள் தலையில் உங்கள் மாமியார் பூ வச்சு விடுவாங்க. சந்தோஷமாக போயிட்டு வாம்மா. ம் ம் என்ன இத்தனை ரூம் இருக்கு? எந்த ரூமு? ஏய், இங்கே இருக்கேன்டி.
வா. நான் அங்கே தேடிட்டு இருந்தேன். ஏண்டி நிற்கிற? வந்து உட்கார் வா. நீங்கள் அப்படியே பெட்டில் அவன் பக்கத்தில் வந்து உட்காருங்க. ஏண்டி இப்போ மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்க? பின்ன என்ன பண்ண சொல்கிற? வீட்டில் யார் சம்மதமும் இல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்கள் வீட்லேயும் உனக்கும் என்னமோ ரொம்ப பெருமை தான். ஆனால் என் வீட்டை பற்றி யோசிச்சு பார்த்தியா? எனக்கு இருக்கிறதே அண்ணாவும் அம்மாவும் மட்டும்தான். இப்போ அவங்களும் இல்லாமல் யாரும் இல்லாத அனாதை மாதிரி நிற்கிறேன். என் பொண்ணுட்டி, அப்படிலாம் விட்டுற மாட்டேன்டி. நீ வேணும்னா பாரு, நிச்சயமாக அவங்களே உன்கிட்ட வந்து பேசுவாங்க. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனால் நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். நான் தான் சொல்கிறேன்ல, அதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த இடத்துல இந்த போனஸ் பாட்டு வரும்டா, அதை போய் டெலிகிராமில் பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்கள் அவசர அவசரமாக கீழே போகிறீங்க. அத்தை, நான் எழுந்துக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. தலுங்க, நான் சமைக்கிறேன். இவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாந்துச்சு வந்த? மணி என்ன, 8:30 தானே ஆகுது? இல்லை அத்தை, நான் 7:30 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிட்டேன். குளிச்சுட்டு ஷூமை க்ளீன் பண்ணிட்டு வர கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இனிமேல் சரியான நேரத்துக்கு வந்துடுறேன். ஓ, அம்மா ஒன்று ரொம்ப பொறுப்பாக வளர்த்துருக்காங்க. அம்மா எப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ நம்ம வீட்டில் எப்படி இருக்கியோ அது முக்கியம் இல்லை, போகிற வீட்டில் நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சரிம்மா, நான் எல்லாமே பண்ணிட்டேன். கூட்டு மட்டும் பண்ணணும். அது அங்கே வானொலியில் இருக்குது, அதை கொஞ்சம் தாளிச்சு கொடு. நான் அதுக்குள்ளே மோர் கடைஞ்சிட்றேன். சரிங்க அத்தை. நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் டேபிள் எடுத்துகிட்டு வந்து வைப்பீங்க. தேங்க உங்களை ரொமான்டிக்காக பார்த்துட்டே கீழே இறங்கி வருவான். நைட்டு இங்கேம்மா? இல்லை, மறந்துடுவே ஒன்று. மறைக்கலாம் இல்லை, கை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்னங்க, கூட்டு உங்கள் மருமக செஞ்சது என்னன்னு சொல்லி பாராட்டிடுங்க. கூட்டு ரொம்ப அருமையாக இருக்கே. யார் பண்ணது? வேற யாரு, உங்கள் மருமக தான் பண்ணா. அது மட்டும் ரொம்ப நல்லா இருக்கோ? பொண்டாட்டி, சூப்பராக சமைக்கிற, ரொம்ப நல்லா இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எப்படி பண்ணுறதுன்னு அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம் சாம்பார் போடட்டுமாங்க? இல்லை, ரசம். அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தோட்டத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஐயோ அத்தை, ஐயோ உப்பே போடலையாம்மா நீ காயில்? இல்லாத மறந்துட்டு. ஆனால் அவங்க 2 பேரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்டாங்கல்ல, ஒரு வேளை ஈக்குவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் நல்லா இருக்காதே. நீ வேணா சேர்த்து சாப்பிட்டு பாருமா, நல்லதாக இருக்கு. நான் அங்கே வந்தது உங்ககிட்ட சாரி கேட்டுடுறேன். நம்ம மதியம் சாப்பாடு செஞ்சு அங்கேயே எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுடலாம். வா. இல்லைப்பா, அந்த கான்ட்ராக்ட் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். இப்போல்லாம் இதில் தான் லாபம் அதிகமாக வருது. அதை பற்றி நான் பேசிக்கிறேன். இனி எதுவாக இருந்தாலும் கணக்கு பிள்ளை தம்பிக்கிட்டே பேசிக்கிடுங்க. அவன் படிப்பு முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு தான் நினச்சேன். சரிங்கய்யா, நான் அவர்கிட்டே சொல்லிடுறேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இல்லைம்மா? எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க மதியம். டேயும் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு உங்களுக்கு தான் ஊட்டி விடுவான். அத்தை மாமெல்லாம் இருக்காங்க. அவங்க அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கடி. அவன் அப்படியே ஒவ்வொரு வாயாக பிசைஞ்சிட்டு உங்களுக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருப்பான். லவ்லியா, போதுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. சேர்ந்து ஒரே ஒரு வாய். நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு தோட்டத்தில் அப்படியே 2 பேரும் நடந்து போயிட்டுருப்பீங்க. என்னங்க சொல்கிறீங்க? மறுபடியும் கல்யாணமா? ஆமாம், அப்பா தான் முடிவு பண்ணியிருக்காரு. வெறும் மஞ்சள் கயிற்றுல தானடி தாலி போட்டிருக்கு. அதனால் இப்போ என்ன, தாலின்னு போட்டால் பார்த்தாதா? மஞ்சள் கயிறு தங்கமோ, தாலினா ஒன்று தான். என் பொண்டாட்டி வயிறுண்டி, அட்லீஸ்ட் தங்கத்துலேயாவது தாலி போடணும்ல. இது மாமா ஐடியா மாதிரி தெரியலையே. நீங்கள் கொடுத்த ஐடியாவா? அப்படிதான் வச்சுக்கோ. என்னை பார்த்து சொல்லுங்க. அப்படிதான் வச்சுக்கோ. என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. நான் தாண்டி சொன்னேன். இப்போ என்ன? ஆளை பேசி காலி பண்ணிடுறீங்க. இந்த வாய்ஸில் தான் ஃபஸ்ட்டு நான் விழுந்தேன். அதான் விழுந்துட்டே. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே நிற்பீங்க. அம்மாடி, டைம் ஆச்சுமா, வீட்டுக்கு போய் விளக்கேற்றணும், வா.
எனக்கு வேலை இருக்குது, நான் வரேன். ம் ம் அப்படியே நீங்கள் ஒரு 4 அடி நடந்து வந்திருப்பீங்க. அவன் அப்படியே திரும்பிட்டு பொண்டாட்டி நைட்டு நீங்கள் எதுவும் பேசாமல் சிரிச்சிட்டே ஷையாக தலையாட்டிட்டு வந்துடுறீங்க. ஸோ அந்த சேம் டே நைட்டும் உங்களுக்கு செம்ம ஜாலியாக போயிருக்கும். அந்த டே நைட்டு நீங்கள் அப்படியே சீலிங்கை பார்த்துட்டே, அந்த நாளில் தான் அண்ணாக்கும் அம்மாவுக்கும் விருப்பம் இல்லை, அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ யாராவது ஒருத்தராவது என் கல்யாணத்தில் இருக்கணுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு விழுகிற விக்கெட்டே உங்கள் அம்மா தான். ஸோ உங்கள் அம்மா கண்டிப்பாக அந்த கல்யாணத்தில் இருப்பாங்க. சரி. ஸோ அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அண்ட் இப்போ ஃப்ரைடே அதே கோயிலில் தான் கல்யாணம் வச்சுருப்பாங்க. நீங்கள் ரொம்பவும் ஆர்வமாக உங்கள் அம்மாவை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இல்லை. கரெக்டாக நீங்கள் தாலி கட்ட போகும்போது ஒரு தூணுக்கு பின்னாடி இருந்து ஹாப்பியாக உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. பொண்டாட்டி அங்கே அம்மா அங்கேயும் இல்லை. அவள் ஹாப்பியாக தங்கத்தில் அவங்களுக்கு தாலி போட்டு விடுவான். உங்கள் அம்மா அங்கேருந்து ரோஜா பூ எடுத்து மேலே போடுவாங்க. ஆக்சுவலி அது அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. அம்மா அவன் அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து ஹாப்பியாக பொண்டாட்டி. நீங்கள் டியரி ஐஸோட உங்கள் அம்மாவை பார்த்துட்ருப்பீங்க. அவங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு நல்லா இருந்த மாதிரி அங்கேருந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த டே நைட் இதெல்லாம் எப்படி நடந்தது? அம்மாவை எப்படி வர வச்சிங்க? அதுவா, அது ஒரு பிளான். பிளானா? என்ன பிளான்? அது பொண்டாட்டி அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு கரெக்டாக வெனஸ்டே அன்னைக்கு ஸ்ட்ரீட்டில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று பேசிகிட்டு இருப்பான் ஈவினிங். எப்படியாச்சும் என் அத்தைவாவது மேரேஜுக்கு வர வச்சிடணும். டே மச்சான், 100 வயசுல பின்னாடி வராங்க பாரு. இப்போ என்னடா பண்ணுறது? நான் போய் உங்ககிட்ட கூப்பிட்டுமா? இல்லை வேணாம் மச்சான், ஒரு நிமிஷம் இரு. அவன் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். நான் ஒரு பிளான் பண்ணுறேன். மச்சான், என்றைக்கு கோயிலில் கல்யாணம்னு சொன்ன உனக்கும் எனக்கும்? வெள்ளிக்கிழமை தானே? காலையில் 5:30 to 6 தானே? சரி மச்சான், கண்டிப்பாக வந்துடுறேன். என்ன தங்கச்சி வீட்டில் இருந்தால் யாரும் வரமாட்டாங்கல்ல? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த புள்ள சைடு யாருமே இல்லை. என்னடா பண்ணுற? உன் மாமியார் கண்டிப்பாக கோயிலுக்கு வரும். நீ வேணா பாரு. இப்படி சொன்னதுனால அம்மா கோயிலுக்கு வந்தாங்களா? நானும் ஃபஸ்ட்டு வரமாட்டாங்க தான் நினச்சேன். ஆனால் எதாச்சியாக தான் பார்த்தேன் கோயிலில். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ லவ் யூ. இதெல்லாம் கிடைக்கும் தெரிஞ்ச பொண்டாட்டி சீக்கிரமே உங்கள் அண்ணனையும் பேச வைக்கிறேன். நிஜமாவா? சூப்பர் சூப்பர். அவன் உங்களை ஹாப்பியாக ஹக் பண்ணிப்பான். அண்ட் ஆஃப்டர் ஒரு 3 months ஏந்திரி தேவங்க எந்திரி. மனுஷனை நிம்மதியாக தூங்க விடுறே. மணி 6 தாண்டி ஆகுது. இதை பாரு. என்னது இது? ஏ பொண்டாட்டி, நிஜமாவாடி? அப்பா போறீங்க. அவன் அப்படியே ஹாப்பியில் எந்திரிச்சிட்டு உங்களை தூக்கி சுற்ற ஆரம்பிச்சிடுவான். சும்மாவே அந்த வீட்டில் உங்களை தாங்குன்னு தாங்குவாங்க. அண்ட் இப்போது டைம் டேபிள் போட்டு தாங்குற அளவுக்கு உங்களை அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பாங்க. என்ன இருந்தாலும் எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குங்க. அவ்வளோதானே? ஸோ நீங்கள் அவன்கிட்ட மார்னிங் சொல்லிப்பீங்க. ஈவினிங் உங்கள் அம்மாவை அவன் கூட்டிகிட்டு வந்து நிறுத்திடுவான். பொண்டாட்டி இவங்க எங்கே போயிட்ட நீ சாயந்தரத்தில்? அம்மா அம்மா என்ன எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. இங்கே இருக்கிறவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. நீ இல்லைங்கிற குறை மட்டும்தாம்மா. தம்பி வந்து நேரில் பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. நான் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு தம்பி தான் காரணம். அவர் தான் அன்றைக்கி ராத்திரி என்னை வீட்டில் வந்து பார்த்து எல்லாம் உண்மையை சொல்லி பேசினார். ரொம்ப கெஞ்சி கேட்டார். அதனால தான் நான் கல்யாணத்துக்கே வந்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. இதெல்லாம் ஏன் சொல்லவே இல்லை? எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்து வந்த பிள்ளை என்கிட்ட வந்து கெஞ்சி கேட்கும்போது என்னால் இல்லைன்னு சொல்ல முடியல. உன் அண்ணனுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. அன்றைக்கி அப்பா கூட இருந்த ஃப்ரெண்டு கோமாவில் இருந்தார்ல, அவர் கந்து முடிச்சதும் எல்லாம் உண்மையை சொல்லிட்டாரு. கூட அப்பா அதுக்கு காரணம் இல்லைங்கிறதையும் சொல்லிட்டாரு. இவ்வளோ நாள் இப்படியெல்லாம் இந்த குடும்பத்தை பேசிட்டோமேங்கிற வருத்தத்தில் தான் அவனை ஒதுக்கி வச்சுட்டு இருக்கான். மச்சங்கிட்ட நான் பேசுகிறேன்.
யூ டோன்ட் வரி. அப்படின்னு உங்ககிட்ட ரொம்ப அமைதியாக சொல்லுவான். நீங்களும் டியரி ஐஸோட ஓகேன்னு சொல்லிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்ட்ரீட்டில் 2 பேரும் ஆப்போசிட்டில் நடந்து வருவாங்க. உங்கள் அண்ணன் பார்த்துட்டு எதுவும் பேசாமல் அப்படியே ஒதுங்கி போயிடலான்னு தலையை குனிஞ்சிட்டு வருவான். அந்த தேயும் முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு எதுவும் பேச வேண்டாம். நீ பேச வேண்டாம். எனக்கு தான் பேசணும். என் பொண்டாட்டிக்காக. அட்லீஸ்ட் அவள் பேபி ஷவருக்காவது நீயும் அத்தையும் இருக்கணும். அவளுக்குன்னு இருக்குது நீங்கள் 2 பேர் தானே. இப்படி வராமல் இருந்தானே எப்படி? என் மேலே தப்பு இருந்தா நான் காலில் கூட விடுறேன். ஆனால் அவளை தண்டிக்காத. தப்பு இல்லை எங்கள் மேலே தான். நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னோடய ஃபங்க்ஷனுக்கு வரேன். ஸோ ஆஃப்டர் ஒரு 4 months அவங்களுக்கு பேபி ஷவருக்கு அந்த விஷயம்லாம் நடந்துட்டுருக்கும். தேயும் அழகாக இருக்க மாதிரி தானே? உன்னை விட இல்லை, எனக்கு என் பொண்டாட்டி தான் அழகு. சரிதான். அம்மா வந்துட்டாங்க. ஆனால் அண்ணன் அவன் எப்போ வந்துட்டான்? வெளியே தான் உட்காந்துட்ருக்கான். வெளியே வா. ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லலை? அக்கா ஒரு நிமிஷம். அண்ணே அண்ணே ஏன்னு வெளியே இருக்க? உள்ள வா அண்ணே. என்னை மன்னிச்சிடுவாய். நானும் உன்னை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். யாரையுமே புரிஞ்சுக்கல. என்னை மன்னிப்பியா? நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை, டேயோங்கோட அப்பா கிட்ட. நீ எவ்வளோதான் அவரை அவமானப்படுத்தினாலும் அவர் உன்னை ஒரு நாளும் ஒதுக்கி வச்சதில்லை. நீ அவர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். போய் கேளு. அவங்க அண்ணாவும் டேயோங்கோட அப்பா கிட்ட போயிட்டு அதுட்டே சாரி கேட்டுருவான். பட் ஆனால் இன்னும் அந்த கில்ட்டி ஃபீல் உங்கள் அண்ணா விட்டு போயிருக்காது. இப்போ நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருப்பீங்க. உங்கள் அண்ணாவும் உங்கள் அம்மாவும் கூட அந்த வீட்டை விட்டுட்டு இங்கே உங்கள் கூட தான் வந்து இருப்பாங்க. உங்கள் அண்ணாவும் டேயோங்கோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற எல்லா வேலையும் பிரிச்சுட்டு அவ்வளோ ஹாப்பியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு ஊரும் வீடும் அவ்வளோ கலகலன்னு இருக்கும். நீங்கள் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பால்கனியில் நின்று அந்த ஃபுல் மூனை பார்த்துட்ருப்பீங்க. என்னடி பொண்டாட்டி என்ன பார்த்துட்டு இருக்க? இந்த வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி நம்ம ஃபேமிலியும் ஒன்றா இருக்கணும்னு என் அப்பா கிட்ட வேண்டிகிட்ருக்கேன். இது எல்லாமே உன்னால தானே டேயும். நீ ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் தெரியுமா? எனக்காக எவ்வளோலாம் பண்ணுற. என் அம்மா கிட்ட போய் பேசியிருக்கேன், என் அண்ணா கிட்ட போய் பேசியிருக்கேன். இதெல்லாமே எனக்காக தானே. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே உன்னை பற்றி கூட யோசிக்காம அவங்கக்கிட்ட போய் பேசியிருக்கேன். அம்மா சொன்னாங்க, நாங்களே தேடி பார்த்துருந்தா கூட இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க முடியாதுன்னு. என் பொண்டாட்டிக்காக அவள் சிரிச்சுட்டே இருக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தெரியும். ஐ லவ் யூடா புருஷா. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ மை சிக்கு குட்டி கூட. தூங்கிட்டாளா? அதெல்லாம் நான் நல்லா சாப்பிட்டேன்னா அவளுக்கும் தூக்கம் வந்திருக்கும். நல்லா தூங்கிட்டு இருப்பா. இந்த வளையல் சவுண்டு கேட்டா எந்திரிச்சிடுவா. எழுப்பவா? இல்லை வேண்டாம் வேண்டாம், அவள் தூங்கட்டும். நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். இந்த ராத்திரி முழுக்க பேசிகிட்டே இருக்க போகிறீங்களா? சரி, எனக்கு கால் வலிக்கும், அதனால நீங்கள் உட்காருங்க, நானும் இங்கே உட்காரேன். சொல்லுங்கள். இப்படி டக்குன்னு கேட்ட என்னடி சொல்கிறது? அம்மா கோயிலில் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லன்னு கேட்டப்போ ஏண்டி வாய் வந்து பேசல? அப்படியே அது இதுன்னு உருட்டுன. நீ அங்கே நின்று இங்கே நின்று என்ன சைட் அடித்தாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்லேருந்தே. அடிப்பாவி, சொல்லவே இல்லை. அதெல்லாம் பொண்ணுங்க எப்படி வந்து சொல்லுவாங்க? நீங்கள் தான் பார்வையில் தெரிஞ்சுக்கணும். ஆமாண்டி, பசங்க நாங்கள்லாம் மந்திரவாதி பாரு, சொல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்கள் வாய் திறந்து சொன்னாலே எங்களால் நம்ப முடியாது. இதில் கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதா? ஏன் என் கண்ணை பார்த்தா உன் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு உனக்கு தெரியலையா? சரியா தெரியல. கொஞ்சம் பக்கத்தில் வாய. இப்போ இன்னும் கொஞ்சம். இதுக்கு மேலே முடியாது. அவன் அப்படியே உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஹாப்பியாக கண்ணை மூடிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பீங்க. அண்ட் அவனும் ஒரு ஹாப்பி எண்டிங்கில் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் கிடைச்சா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷட்டடாக மேடம் சில குட்டீஸ் லவ் யூ சரங்கி போகிறேன். பாய்.